Very good morning student, 6th standard. Welcome to GK class. Now we are going to see about the topic for chapter 23 Indian Politics. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லெசனில் கவனிங்க. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். இட் பிகேம் ஏ ரிபப்ளிக் ஆன் 26th January 1950. So, other oriented given below are some questions related to Indian politics. Check your knowledge about politics here. அதாவது பார்த்தீங்கன்னா some questions பார்த்தா அதனோட ரிலேட்டடாக இந்தியன் பாலிடிக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நாலேஜ் செக் பண்ணுற மாதிரியான ஒரு 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து சூஸ் இட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் நம்ம பார்க்கலாம். நம்மளோட கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா இட்ஸ் எ லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அதாவது மக்களாட்சி நாடுகள்லேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்தியாவை. இட் பிகேம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் வந்து கையெழுத்தான நாள் தான் பார்த்திங்கன்னா நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த குடியரசு தினம் தான் ரிபப்ளிக் டே January 26 January 1950. அதாவது நம்ம August 15 1947 வந்து இந்தியா வந்து ஃப்ரீடம் ஆகுது, சுதந்திரம் ஆகுது. ஆஃப்டர் 3 years கழிச்சு 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சைன் ஆகுது. ஸோ அந்த டேவை தான் நம்ம ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கேன் பி மூவ்ட் அவுட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை ஹூ அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட். அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா மூவ்ட் அவுட் அப்படி அப்படின்னா ஒரு ரிசைன் ஆகிட்டு போகிறாங்க. அந்த ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து யார் டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அப்படின்னா பிரசிடென்ட். அதாவது லோக்சபாவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டிகல்ஸ் சொல்லியிருப்பாங்க 75/3 கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த லோக்சபா வைஸ் வந்து ஒரு ரிசைன் ஆகிட்டு போகிறாருன்னா ஆஃப்டர் வந்து அந்த போஸ்டிங் வந்து யார் டேக் ஓவர் பண்ணிக்காங்கன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாப்பிங் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ் பை அன் எம்பி டு டிஸ்கஸ் எனி அர்ஜென்ட் மேட்டர் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இஸ் நோன் ஆஸ் அர்ஜென்ட் மோஷன். அதாவது ஒரு ப்ரொசீடிங்ஸ் என்னது ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஹவுஸ் அது வந்து லோக்சபாவாக இருக்கலாம், ராஜ்யசபாவாக இருக்கலாம், அந்த எம்பிஸ் எல்லாம் போய்ட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு அர்ஜென்ட் மேட்டர் வந்து ஒரு மக்களுக்காக வந்து முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு மீட்டிங், அதாவது மோஷன் மீன்ஸ் மீட்டிங் சொல்லுவோம். அந்த ஒரு மீட்டிங் என்ன சொன்னால் அர்ஜென்ட்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி சார் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஆன்சர், த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அட்ரஸஸ் ஹிஸ் ரெசிக்னேஷன் டு தி வைஸ் பிரசிடென்ட். ஒரு பிரசிடென்ட் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. அந்த ஒரு இடத்துல யார் இருப்பாங்க, அடுத்த பிரசிடென்ட் வர வரைக்கும் யார் இருப்பாங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட். இது வந்து ஆர்டிகல்ஸில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 56/1 B வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, தென் ஃபோர்த் an MP leaving an opposition party to join the ruling party or vice versa is known as crossing the floor. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கட்சியில் ஒரு பார்ட்டிங்கிறது வந்து ஒரு கட்சியை குறிக்கும். அதாவது வந்து சேஞ்ச் த செகண்ட் பார்ட்டி பீயிங் எலெக்டட் எஸ் ஏ மெம்பர் ஆஃப் ஏ ஃபஸ்ட் பார்ட்டி. அதாவது ஒரு ஃபஸ்ட் பார்ட்டிலேருந்து மூவ் பை சேஞ்ச் த செகண்ட் பார்ட்டி. அதை தான் என்ன சொல்லுவோம் கிராசிங் த ஃப்ளோர் அப்படின்னு. அதுக்கு அந்த கட்சி தாவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஓகே, அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் who declares emergency at the time of a crisis in the country. நம்ம இந்த அவசரகால நெருக்கடிகளிலிருந்து யார் வந்து இந்த அறிவிப்பு விடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட். இப்போ கரண்ட்டில் இருக்கிறது யாருங்க? ராம்நாத் கோவிந்த். ஸோ who declares emergency அப்படின்னா டிக்ளர்ஸ் தான் அறிவிப்பு விடுறது. ஸோ எமர்ஜென்சி ஒரு அவசரகால கிறிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி, நம்ம நாட்டுக்கு ஒரு அவசரகால நெருக்கடி வருது அப்படின்னா யார் அதில் முக்கியமான அறிவிப்பு விடுவிப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட். ஓகே, இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, சிக்ஸ்த் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர். நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவங்களுடைய பதவி பிரமாணம் வந்து யார் செய்து வச்சுருப்பாங்கன்னா ஆளுநர். சரிங்களா? The chief minister of a state is appointed by the governor. Okay, seventh the chief executive of the Union of India is the prime minister. நம்ம இந்தியாவோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் டாக்டர் நரேந்திர மோடி. Eighth the state legislatures having 2 houses are called bicameral. அதாவது பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர்ஸ் நம்ம சட்டமன்றங்க, நம்ம நாட்டிற்குடைய சட்டமன்றம் 2. ஸோ ஹவுசஸ் ஆர் கால்டு, அதுக்கு என்ன நேம்னா பைகேமரல். ஸோ இருமடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா? ராஜ்யசபாவோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்.
The daily time allotted in the houses for questions, notice or adjournment notice is called 0 hour. அதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க, ஒரு கேள்வி கேட்கறதுக்கான நேரம், ஒரு அறிவிப்புக்கான நேரம், இல்லை ஒரு அவசரகால அறிவிப்பு, அதாவது ஒத்திவைப்புக்கான அறிவிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜிய நேரம் என்று அழைக்கப்படுது. சரிங்களா? ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸ் இருக்கட்டும். இதோட எக்ஸ்ட்ரா இந்த 10 கொஸ்டின் ரீட் அண்ட் ரைட் பண்ணிட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி வித் பேரண்ட்ஸ் சைனோட உங்கள் கிளாஸ் டெஸ்ட் சென்ட் பண்ணிடுங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு 5 GK கொஸ்டின்ஸ், அதாவது நம்ம பிரசிடென்ட் நேம், பிரைம் மினிஸ்டர் நேம், கவர்னர் நேம், Lok Sabha totally how many members, Rajya Sabha totally how many members. So in the 5 plus 10, so totally 15 1 marks. You read and write one time with parents and home test. Send your class teacher. Okay, thank you students. We will see next class, next video.